மலேசியாலேயே லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் டெம்பிள்னு சொல்லப்படுற கேக்லோசி டெம்பிளுக்கு வந்திருக்கோம். மலேசியாலேயே பெரிய புத்திஸ்ட் டெம்பிள்ன்றதை விட இங்க உள்ள லோக்கல் பீப்புள்லாம் இந்த கோவிலை பத்தி நிறைய கதைகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட நேமுக்கு உள்ள மீனிங்லாம் கேட்டப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. சரி, அதை நம்ம நேர்ல போய் பார்த்துருவோம்னு இன்னைக்கு நம்ம அந்த கோவிலுக்கு வந்துட்டோம். சரி, வாங்க வீடியோவில் போலாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கே விலாக்ஸ் விஷுவல்ஸ். இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம கேக்லோசி டெம்பிள் தான் வந்திருக்கோம். இந்த டெம்பிளோட கதைகள்லாம் கேட்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த பேரும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. அந்த பேரோட மீனிங்கு கேட்டால் அதோட டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. சரி, அப்படி என்னதான் இந்த கோவிலில் இருக்குன்னு பார்க்கலான்னு நம்ம கிளம்பி பினாங் வந்துட்டோம். இந்த டெம்பிள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பினாங் ஜார்ஜி டவுன்லேருந்து ஐரத்தாம்ன்ற ஒரு ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. அங்கேருந்து ஜார்ஜி டவுன்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பஸ்லேயும் வரலாம். கிராப் புக் பண்ணி வந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு. சரி, அப்படி என்னதான் இந்த கோவிலில் ஸ்பெஷல்னு பார்க்கலான்னு வந்தால் ஒரு 120 அடி வெங்கல சிலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வெங்கல சிலை, அதுவே 120 அடியில் வெங்கல சிலை ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். அதுவே இந்த கோயிலோட பெரிய சிறப்பு தான். இவ்வளோ பெரிய சிலை வச்சுருக்காங்களே, இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் குவானின். இவரை இவர்னும் சொல்லலாம், இவள்னு சொல்லலாம். இந்த குவானின் அப்படின்றவரை இந்தியாவோட பௌத்த மதத்துல ஆணாக கருதி இருக்காங்க. அப்படின்னா அவர் இந்தியாவோட பௌத்த மதத்தை பொறுத்தவரையிலும் இவர் ஒரு ஆண் கடவுள் அப்படி வச்சு போட்டிருக்காங்க. அது சீனாவில் உள்ள கிழக்கு ஆசியா சைடில் இவரை பெண்ணா சித்தரிச்சிட்டாங்க. ஆனா இருந்தவரை பெண்ணா சித்தரிச்சிட்டாங்க. அதனாலதான் சொன்னேன், இவர் அவர்னு சொல்லலாம், அவள்னு சொல்லலாம். இப்போ மலேசியால பாத்தீங்கன்னா பெண்ணா சித்தரிச்சு தான் அந்த சிலை வச்சிருக்காங்க. இவர் பெண்ணா சித்தரிச்சது எப்பன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டுல. அந்த 12ஆம் நூற்றாண்டுல தான் கிழக்கு ஆசியாவில் பெரும்பாலும் இவரை பெண்ணாவே சித்தரிச்சிட்டாங்க. இந்த குவானினை பத்தி இங்க லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குவானின் அப்படின்றதே ஒரு இரக்கம் உள்ளவர் அப்படின்றதான் மீனிங். அந்த குவானின்ற பேரோட மீனிங். அது மட்டும் இல்லாம இந்த கோவிலோட பேரு அதுவே டிஃபரெண்டான பேருன்னு சொன்னல, கேக்லோசி. கேக்லோசி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா டெம்பிள் ஆஃப் சுப்ரீம் பிலிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அதே நம்ம தமிழ்ல சொல்லணும்னு பாத்தீங்கன்னா உச்சக்கட்ட பேரின்ப கோவில். அதுதான் இந்த கேக்லோசியோட மீனிங். இந்த டெம்பிள்ல இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இந்த டெம்பிள் நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாண்ட் இருக்கும். அந்த பாண்ட்ல போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு கூடார மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த லொகேஷனை சுத்தி நிறைய சிலைகள் வச்சிருப்பாங்க. இந்த கோவில்ல சீன காலண்டர்ல உள்ள 12 ராசிகள், அந்த ராசியோட சின்னம்லாம் இந்த கோவில்ல நிறைய இருக்கும். அந்த ஒரு சில இடத்துல இருக்கும். அங்க ஒரு ஆர்டிபிஷியலா ஒரு அருவி மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் அந்த லொக்கேஷனுமே அழகா இருக்கும். போனீங்கன்னா மிஸ் பண்ணாம பாருங்க, சூப்பரான இடம். இங்க இருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு மூவ் ஆனோம்னா இங்க ஒரு பார்க் செட்டப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்து வந்தீங்கன்னா ஒரு இயற்கையில உட்காந்து ஒரு பார்க் செட்டப், அந்த மரங்களுக்கு கீழே பெஞ்சஸ்லாம் போட்டு சூப்பரா இருக்கும். இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து அந்த சிலையை பார்க்கறதுக்கும் அருமையா இருக்கும். ஏன்னா கீழே இருந்து பார்த்தா மட்டும்தான் அந்த சிலை தெரியும். இங்க பக்கத்துல பார்க்கறதுக்கு அந்த சிலையே டிஃப்ரெண்டா தெரியுது. அவ்வளோ ஹைட்டா இருக்கு. நம்ம வந்த நேரம்னு பார்த்து இங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. அதனால எல்லா டெம்பிளுமே க்ளோஸ்ல இருக்கு. இருக்கிறதுனால நம்ம உள்ள போய் பார்க்க முடியல. உள்ள இதோட சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம இந்த வியூ பாருங்களேன். வியூ பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூலாம் இந்த பினாங்கே இங்க இருந்து பாக்குற மாதிரி இருக்கும். பில்டிங்ஸ் அவ்வளோ க்ளோஸ் அப்ல அந்த பினாங்கோட பில்டிங்ஸ்ல இருந்து அந்த மலைகள் வரை எல்லாமே இந்த இடத்துல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இப்ப எனக்கு பின்னாடி உள்ளது இந்த கோவிலோட மணின்னு சொல்லலாம். இந்த மணி நீர்னால இயங்கக்கூடிய மணி. அதுவுமே இந்த கோயில்ல ஒரு சிறப்பு. அதை விட பெரிய சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரோப் கார். இந்த பினாங் ஹில்லுக்கு மட்டும் உள்ள ரோப் கார் இந்த கேக்லோசி டெம்பிள்லயுமே இருக்கு. இந்த டெம்பிளுமே மலை மேல அமைஞ்சிருக்கிறதுனால கீழே இருந்து மேல வர பீப்புள் கார்லயும் வரலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல இந்த கிரவுண்ட்ல அந்த டெம்பிள் இருக்கும். அங்க இருந்து ரோப் கார் டிக்கெட் எடுத்துட்டு மேல வரலாம். இங்க அடல்ட்டுக்கு 5 ரிங்கெட்டும்
சைல்டுக்கு வந்து 3 ரிங்கெட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த ரோப் காருக்கு. அவ்வளோ வேகமாலாம் போகாது, ஸ்லோவாக போயிட்டு ஸ்லோவாக தான் வரும். இந்த டெம்பிளுக்கு மலை மேலே நடந்து வரணும்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம், அதனால் வந்து கீழேருந்து மேலே இந்த ரோப் காரை யூஸ் பண்ணி வர்றது ரொம்ப பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். இல்லைனா வந்து காரில் வரலாம், அதுவே வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இந்த டெம்பிள் வந்து 1890லேருந்து 1936 அந்த காலகட்டத்தில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோவிலில் வந்து கருணையின் தெய்வம், அதான் அந்த குவானின் வந்து கருணையின் தெய்வம், அவர் தான் வந்து சாமியாக கும்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இந்த கோவிலை வந்து மறுசீரமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கட்டடங்கள்லாம் வந்து புதுசாக கட்டிட்டு இருக்காங்க, ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் இந்த கோயிலில் சிறப்பு வேண்டுதலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரிப்பன், அந்த ஒரு ரிப்பன் வந்து ஒரு ₹1 அப்படின்னு எடுத்து நமக்கு என்ன நினைக்கிறோமோ அதை நடக்கணும்னு நினச்சி அந்த ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதில் கட்டினோம்னா நடக்கும் அப்படின்றது இவங்க ஐதீகமாக பின்பற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஓடுகள் அதெல்லாம் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, கல் அதெல்லாம். அதில் வந்து நம்ம இந்த கோவிலுக்கு டொனேட் பண்ணுற மாதிரி அதுலேருந்து ஏதோ ஒரு கல்லை வாங்கி நம்ம அந்த கோவிலுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டோம்னா நம்ம நினச்சது நடக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம சார்பாக டொனேட் பண்ண மாதிரி அப்படின்றதையுமே வந்து அவங்க இந்த டைமில் வந்து சீரமைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த டைமில் அதை ஒரு வேண்டுதலாக பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த டெம்பிள் உள்ள 10,000 புத்தர் சிலைக்கு மேலே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சீனர்களோட காலண்டரில் உள்ள ராசிகள் 12 ராசிகளோட சிலைகளும் இருக்குது. இந்த சிலைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சிலைகளுமே இந்த கோவிலில் இருக்குது. டிஃப்ரெண்டான சிலைகள் எல்லாமே இந்த கோவிலில் பார்க்கலாம். இந்த ஓடுகளை தான் வந்து இங்கே வேண்டுதலாக இப்போ டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் போனீங்கன்னா இந்த டைமில் வந்து ஓடு டொனேட் பண்ணலாம், நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்றத இவங்களோட ஐதீகமாகவே வச்சுருக்காங்க. ஒரு ஓடு வந்து 50 ரிங்கெட்டுக்கு இது பண்ணுறாங்க. அதில் டிசைனு அந்த மாதிரி ஓடுங்களும் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்த ஓடுங்களோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஓடுங்களை வாங்கி நீங்கள் கொடுக்குறப்ப உங்களோட பங்களிப்பு இந்த கோவில் கட்டுறதுல இருக்குது அப்படின்றத வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்த ஆர்கிடெக்சர்லேருந்து எல்லாமே வந்து 1890 முதல் 1936 வரை அந்த காலகட்டத்தில் கட்டினது. ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு டெம்பிள் இருக்குது. இந்த கேக்லோசியோட டெம்பிள் கீழேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம டேரெக்டாக மலை மேலே இருக்கிறோம். கீழேயும் போயிட்டு அந்த டெம்பிளும் எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஏன்னா இங்கே வந்து ஒரு 5:30 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சீக்கிரம் போனீங்கன்னா கேக்லோசி டெம்பிளையும் பார்த்துட்டு பக்கத்தில் ஐரத்தம் அப்படின்ற ஒரு டேம் இருக்குது, அதுவுமே ஒரு சூப்பரான பிளேஸு, அங்கேயுமே போய் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னுமே அந்த இடத்த சுற்றி நிறைய பிளேசஸ் இருக்குது சுற்றி பார்க்கறதுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கேக்லோசி டெம்பிளோட என்ட்ரன்ஸு. போனீங்கன்னா கீழே உள்ள என்ட்ரன்ஸ் வழியாக போங்க. இந்த கேக்லோசி டெம்பிள் வந்து சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.